அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம மொத தியானம் செய்யறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நெறைய சந்தேகம் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். மொத எப்படி நம்ம தியானம் பண்றது? எங்கேயாச்சும் போகணுமா? வரணுமா? ஏதாச்சும் யாருக்கிட்டயாச்சும் கேட்கணுமா? ஏதாச்சும் கிளாஸ்ல சேரணுமா? எப்படி உட்காரணும்? இப்படி உட்காரணுமா? அப்படி உட்காரணுமா? இதெல்லாம் நெறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். பட் இருந்தாலும், எல்லா சந்தேகத்தையும் நம்ம ஓரங்கட்டி வச்சுருவோம் ஃபர்ஸ்ட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானத்தின் புரிதல்கள உண்மையா நமக்காக எல்லாரும் சொல்ற அளவுக்கு இப்ப யாரும் இல்லங்கிறதாங்க உண்ம. எல்லாமே கிளாஸு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி, அதன் மூலியமா நோட்ஸ்ல இருக்கிறத சொல்றாங்க. நானும் அந்த மாரி என்னோட அனுபவத்துல இருந்து வர்றதும், ப்ளஸ் புத்தகங்கள்ல இருந்து படிச்சதும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சிம்பிளா தான் இருக்கும். எனக்கு அதிகமா பேசத் தெரியாதுங்கிறது உண்ம. நான் இப்பதான் மொத இந்த மாரி வீடியோக்கள் போடலான்னு எண்ணத்துல நான் போடுறேன். அதனால என்னோட பேச்சுல ஏதாவது குறை இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம அந்த தியானத்த எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். நான் போன வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். டெய்லி தினமும் சும்மா கொஞ்ச நேரம் உங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்கள நினைச்சிட்டு கம்முன்னு உட்காருங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க தனியா அப்படி உட்காரும்போது ஒரு 10 நிமிஷம் முதல்ல உட்கார முடிஞ்சாலே அது பெரிய சாதனை தான். அதுக்கப்புறம் அது ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம் அந்த மாரி உட்காருவீங்க. அப்படி உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கண்ண தொறந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருந்தா அப்படியே இருந்துக்கோங்க. இல்ல கண்ண மூடிக்கிட்டு இருந்தாலும் நீங்க நல்லா அப்படியேவும் வச்சுக்கலாம். அப்படி இருந்தா உங்களுக்கு வசதியா இருந்தா அப்படி வச்சுக்கலாம். கால்கள சப்பனங்கள் போட்டு உட்கார்ந்துக்கலாம். அதுக்காக நீங்க ஸ்டெடியா இருக்கணுங்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முதுகு நேரா வைக்க பாருங்க. முடியலைன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுவும் பிரச்சனை கிடையாது. இதுல ஒரு 2 விதமான நுணுக்கங்கள தான் சொல்லப் போறேன். அதாவது நீங்க கண்ண தொறந்துகிட்டு பண்ற மாரி இருந்தா, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோதி, அதாவது ஒரு அகல் விளக்கோ அல்லது ஒரு விளக்கு எண்ணெய், நல்ல எண்ணெய் ஊத்தி எரிய விட்டுட்டு, அது முன்னாடி ஒரு 4 அடி தள்ளி நீங்க பின்னாடி உட்கார்ந்துகிட்டு அத உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க கண்ண சிமிட்னீங்கன்னா அந்த ஜோதி உங்க கண்ணுக்குள்ள வரும். அது அப்படி வரும்போது கண்ண அப்படியே மூடி வச்சிருந்தீங்கன்னா, ஒரு ஒரு சில செகண்ட்ஸ் உங்களுக்கு நொடிகள் வரைக்கும் அது இருக்கும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதுவே நேரங்கள் அதிகமாகும். அதாவது நீங்க பார்க்கிற நேரமும் அதிகமாகும், அந்த ஜோதி உங்களுக்கு தெரியிற நேரமும் அதிகமாகும். கண்ண மூடிக்கிட்டு உள்ள பார்க்கும்போது. இது 1. 2வது கண்களை மூடிக்கிட்டு பண்றது. கண்களை மூடிக்கிட்டே நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கண்களை வெறுமனே வெளிய மூடிக்கிட்டு, உள்ளுக்குள்ள என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள கண்கள விழித்து பாருங்க. உருட்டி, உருட்டி பார்த்துட்டு, அ வ வ அப்படியே உள்ளுக்குள்ள பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் அதிகபட்சம் ஒரு 10, 15 நாளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்க கண்கள மூடிக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளுக்குள்ள ஒரு நீல வண்ணம் தெரியும். ஒரு திரை போன்று சினிமா படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில நேரத்துல ஸ்க்ரீன் தீ பிடிக்கிற மாரி இருக்கும். அது மாரி அந்த வண்ணம் சிறுசாவும், பெருசாவும் ஆகும். இதுதான் நம்ம முதல் நிலைகள்ல நாம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கன்னு தான் சொல்லணும் இத. 3வது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான்வெஜ் சாப்பிடலாமா? இல்ல உடலுறவு கொள்ளலாமா? இதெல்லாம் உங்களோட கெட்ட பழக்கங்கள் எதையுமே நீங்க ஒதுக்கி வைக்க வேண்டாம். முதல் கட்டமா நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க நாள்பட போக போக உங்களுக்குள்ளேயே ஒரு இப்ப நம்ம ஓ நான்வெஜ் அதிகமா விரும்புறதா இருந்தாலும் சரி, அந்த மனமாற்றம் உங்களுக்குள்ளேயே வரும். அது வர்ற வரைக்கும் நீங்க நீங்களா எதையும் நிறுத்த வேண்டாம். ஒரு சிகரெட் பிடிப்பவரா இருந்தாக்க கூட நீங்க அந்த சிகரெட்ட நீங்களா நிறுத்த வேண்டாம். நாளடைவுல அதாவது ரோட்ல எங்கேயாச்சும் கடையில நின்னு நீங்க சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தா கூட, இந்த தியானத்த நீங்க மெதுவா பண்ணிக்கிட்டு இந்த மாரி உட்கார்ந்துகிட்டு வரும்போது உங்களுக்குள்ளேயே மனமாற்றம் வரத்தான் செய்யும். அந்த செய்யும்போது உங்களுக்கு தப்புன்னு பட்டா அத அப்ப விடுங்க. அதே மாரி அசைவத்த பத்தி ஓஷோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கோவமா சாப்பிடுற எல்லா உணவுமே அசைவத்துக்கு சமமானது தான் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அசைவம் சாப்பிடுறதுனால எதுவும் ஆகப் போறதில்ல. ஆனா அசைவம் சாப்பிட்டா ஒரு சின்ன ஆ சிம்ப்டம்ஸ் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அது என்னன்னா, நாளடைவுல இந்த நீங்க தியானத்த நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அசைவம் சாப்பிட்டாலோ, தண்ணி அடிச்சாலோ, அது இது அளவுக்கு மீறி புகைப்பிடித்தாலோ, உங்களுக்குள்ள அந்த தியானம் சரியான முறையில வரலைங்கிற ஒரு ஃபீல் ஆகும். இது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. நீங்க உங்க அனுபவத்திலேயே புரிஞ்சுக்குவீங்க. அ அப்புறம் தான் உங்களுக்கே அந்த நான்வெஜ் மேலயோ, அல்லது இந்த பீடி, சிகரெட் மேலயோ, இல்ல சாராயத்தின் மேலும், இல்ல பெண்களின் மேல இருக்கும் மோகமும் உங்களுக்கே குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும்போது மட்டும் நீங்க விட்டு விலகிட்டீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே தியானம் உங்களுக்கு சித்தி ஆகும்.
இது எனது அனுபவ உண்மை. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.